யாழ்ப்பாணத்திற்கு உள்ளக விளையாட்டு அரங்கொன்றை அரசாங்கம் அமைப்பதாக கூறி பழைய பூங்காவில் இருக்கின்ற பெறுமதி வாய்ந்த மரங்களையும் எங்களுடைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட இயற்கை சூழலையும் மாற்றி அமைக்கின்ற அல்லது அளிக்கின்ற முயற்சியொன்றிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம். ஒரு பிரதேச சபை என்ற ரீதியிலே இந்த வழக்கிலும் அதில் இடை மனுதாரர்கள் தொடர்பாக கூறப்பட்டுள்ள காரணத்தின் அடிப்படையிலே நாங்கள் இடை மனுதாரர்களாகவும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே நான் வழக்கு பற்றி பெரியளவிலே ஒன்றும் பேசவில்லை. அது கௌரவ நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை நீதித்துறையினுடைய செயற்பாட்டை பாதிக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தினுடைய சுன்னாகம் வீதியிலே ஒரு ஏக்கர் காணியிலே உள்ளக விளையாட்டு அரங்கொன்றை அமைக்க வேண்டும் என்று காணியை ஒதுக்கி இருக்கின்றோம். அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலும் 10 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த மைதானம் என்பது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அதற்கு அரசாங்கம் நிதியளிக்குமாக இருந்தால் இந்த மைதானத்தை மிக பிரம்மாண்டமான வகையிலே செய்ய முடியும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மைதானம் என்பது மிகவும் உள்ளக விளையாட்டுகளிலே திறமையை இலங்கை அளவிலே தேசிய அளவிலே நாடளாவிய ரீதி அளவிலே வெளிப்படுத்திய வீரர்களை கொண்ட ஒரு பிரதான கிராமத்திலே 1 ஏக்கர் நிலத்தை கொண்டதாக சரியான வசதிகளுடன் கொண்டதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த விளையாட்டு மைதானம் எங்களுடைய பிரதேசத்திலே அமைய வேண்டும். யாழ் மாவட்டத்தினுடைய இயற்கை வள சூழலை பாதுகாத்து அதன் அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசத்துக்கு இந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுடைய சபை உறுப்பினர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். அதை அடுத்ததாக இந்த மைதானத்தினுடைய தேவை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய பிரதேசம் 60% சமுர்த்தி வசதி குறைவான மக்களை கொண்ட பிரதேசம், 73,000 மக்களை கொண்ட பிரதேசம், மிக பரந்த நிலப்பரப்பை கொண்ட யாழ் மாவட்டத்தின் ஒரு இதயமாக இருக்கக்கூடிய பிரதேசம். இவ்வாறான ஒரு பிரதேசத்தில் தான் அந்த மைதானம் அமைய வேண்டும். காரணம் என்னவென்றால் எல்லாவற்றையும் கொண்டு சென்று அரசாங்கமும் ஏனைய கொடையாளர்களும் யாழ் நகருக்குள்ளே அமைக்கின்ற போது அங்கு காணிகளுடைய விலைகளுடைய அதிகரிப்பும் ஒரு திட்டமிடப்படாத நகர அபிவிருத்தியும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது அபிவிருத்தி ரீதியாகவோ மக்களை உள்வாங்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழலின் அடிப்படையிலே இந்த மைதானம் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்தை அண்மித்ததாக எங்களுடைய பிரதேசத்திலே அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கோரிக்கை. அந்த கோரிக்கையிலே பலதரப்பட்ட நியாயங்கள் இருக்கின்றது. பல்வேறுபட்ட காலப்பகுதிகளிலே திறமையை வெளிப்படுத்திய உள்ளக விளையாட்டு வீரர்கள் இந்த பகுதியிலே தான் இருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்திலேயே. அதன் அடிப்படையிலும் அதே நேரத்திலே அபிவிருத்திகள் என்பது கிராமங்களை நோக்கி செல்ல வேண்டும். வசதி படைத்தவர்களை மட்டும் இலக்கு வைத்ததாக சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் இன்று பலதரப்பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது. இந்த மைதானத்தை உள்ளக விளையாட்டு மைதானத்தை யாழ் நகரில் அமைக்க வேண்டும் என்று அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு எதிராக பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இந்த மைதானம் எங்களுடைய பிரதேசத்துக்கு வர வேண்டும் என்று கோருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயங்களின் அடிப்படையிலே பத்திரிகைகளிலே பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாகிய அடிப்படையிலே பல கொடையாளர்கள் தங்களுடைய நிலங்களை வழங்குவதற்கு கூட எங்களிடத்திலே அணுகி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் முன்னாள் கல்வி அமைச்சர் இலங்கையினுடைய படித்த இலங்கையராக இருந்த சேர் கந்தையா வைத்தியநாதன் அவர்களுடைய பரம்பரையிலே வந்த அவருடைய பேரப்பிள்ளை அவர்களும் கூட எங்களை அணுகி இருக்கின்றார். தான் கூட இதற்கான நிலத்தை தர முடியும் என்று. இதேவேளை எங்களுடைய பிரதேச சபையிலும் 1 ஏக்கர் நிலம் ஏற்கனவே கடந்த ஆட்சி கால பகுதியில் எங்களால் ஒதுக்கப்பட்டு அந்த நிலம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இவர் கூட அணுகி இருக்கின்றார். இந்த இடத்திலே தாங்கள் இந்த கோப்பாய் பிரதேசத்திலே அமைய வேண்டுமாக இருந்தால், அமைவதற்கு அரசாங்கம் தயாராக இருந்தால் இந்த நிலத்தை தாங்கள் அன்பளிப்பாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக பல கொடையாளர்கள் எங்களை நாடி இருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் காணி இல்லை என்ற ஒரு கருத்தை கூற முடியாது. வலிகாமம் கிழக்கிலே சகல வசதிகளும் இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தினுடைய இதயமாக ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மக்கள் தொகையை கொண்ட பிரதேசமாக இருக்கின்ற இந்த பிரதேசத்திற்குத்தான் அந்த மைதானம் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.
பலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே இந்த பூங்கா அதாவது உள்ளக விளையாட்டரங்கு அமைய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்ற இடத்திலே அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்ட அதாவது பழைய பூங்காவிலே இருக்கின்ற புராதன மரங்களையும் தொன்மைகளையும் அழித்து அதிலே அமைக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நாங்கள் சில நியாயப்பாடுகளை கூறுகின்றோம். இந்த இடத்திலே பாருங்கள், தென்னிலங்கையில் கூட விகார மகாதேவி பூங்கா கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக புராதன மரங்களுடன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோன்று பேராதனை பல்கலைக்கழக சூழலிலே சர் ஐவர் ஜெனிங்ஸ் அவர்களுடைய காலத்திலே நாட்டப்பட்ட மரங்கள் கூட பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட புராதன இடங்களிலே மலையகத்திலமாக இருக்கலாம், பேராதனை தாவரவியல் பூங்காவிலே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த இடத்திலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் இயற்கை சூழலையும் எங்களுடைய வரலாற்று தொன்மையையும் அழித்துவிட்டு அதிலே கட்டிடங்களையும் நிர்மாணங்களையும் செய்துவிட நினைக்கின்றார்கள். அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுகின்ற இடம் புத்தூர் சுன்னாகம் வீதியிலே இருக்கின்ற பிரதான வழி மார்க்கம் பாதையுள்ள இடத்திலே பஸ் போக்குவரத்துக்கு உகந்த இடமாகவும் மேலும் போக்குவரத்து வசதிகளை அதிகரிக்கத்தக்க இடமாகவும் இருக்கின்றது. இங்கே உட்கட்டுமானங்கள் அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இது ஒரு பயிற்சிக்கான உள்ளக விளையாட்டு அரங்கு என்று மட்டுமல்லாது அதிலே போட்டிகளை நடாத்தக்கூடிய வசதிகளும் காணப்படுகின்றது. இதே நேரத்திலே இந்த வசதி குறைவான ஏராளமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பொருளாதார ரீதியாக ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கம் அமைகின்ற சந்தர்ப்பத்திலே பல்வேறுபட்ட தொழில்துறைகள் அதனுடன் இந்த விருந்தோம்பல் பண்பு என்று பலதரப்பட்ட விடயங்களை இங்கே அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலமும் இருக்கின்றது, இடமும் இருக்கின்றது, ஆளணி வளமும் இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த இடத்தை கோரிக்கை விடுக்கின்றோம். இதே நேரத்திலே எங்களுடைய தொன்மைகள் வரலாறுகள் நிச்சயமாக இயற்கையுடன் இணைந்ததாக பாதுகாக்க வேண்டும். இயற்கை எமது வழிகாட்டி என்றுதான் தமிழ் தலைமைகள் சொல்லி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் இயற்கையை அழித்தால் நாங்களாக அழிவோம். அந்த அளவிலே மனிதகுலம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற அனர்த்தங்கள் போன்றவற்றின் அடிப்படையிலே அரசாங்கம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த பகுதியிலே அமைவதற்கான அனுமதியையும் அனுமதி அல்ல, அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும். பிரதேச சபையும் ஒரு பகுதி அளவிலே நிதிகளை பயன்படுத்த தயாராக இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழல், அதை தொடர்ந்த சூழலின் அடிப்படையிலே இந்த பிரதேசத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்று யாழ் மாவட்டத்தினுடைய வளிமண்டலவியல் நிலைமை, அதாவது காற்று மாசுபடுதல் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே நகரத்துக்கு நகரம் சிறிய இதயங்களை நிறுவ வேண்டும். அதாவது நகரத்தின் நுரையீரல் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாசப்பை என்று சொல்லக்கூடிய காடுகளை சில இடங்களிலே நிறுவ வேண்டும். அதுவும் ஒரு அபிவிருத்தி சார்ந்த கொள்கை. அபிவிருத்தி என்பது தனிய கட்டிடங்கள் அல்ல. நாங்கள் இந்த விளையாட்டு மைதானம், உள்ளக விளையாட்டு மைதானம் அமைவதற்கு எதிரானவர்கள் அல்ல. அந்த மைதானம் உரிய வகையிலே அமைய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை தான் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சகல வழியிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம். I'm Gauri Ponnaya and I'm the granddaughter of Kandaya Vaidyanathan, who was born in this area, and he comes from here. And I heard about this problem that they were having, that they needed to have more land to have a sports complex, but one that also protects the nature and the environment. That's in keeping, I feel, with the Sri Lankan government's Clean Sri Lanka program and their objectives. And so I came and met with Nirosh of the Pradesha Sabha here, because my grandfather has a lot of land in this area, and I would like to be able to, from our family, be able to donate some of the land for this project, because I think that is a very, very important development for the area of Valigamam, but also for the youth of Jaffna and from this area, because they need a lot more economic opportunities, a lot more cultural and sportive opportunities to be able to engage, to keep away from all the very bad things that are happening here, like drugs coming in. All of this has to be addressed in a way by providing the right opportunities, which I believe that Pradesha Sabha is trying to do here. So I'd like to support that from our family and in the memory of my grandfather, who did a lot for, not only for Jaffna, by bringing the two major industries that were here originally, the KK cement factory and the Prarandan chemical factory. He was Minister of Industries at the time, and he brought both those here. And he's a man of this area, and he did a lot for Sri Lanka. Now everybody has forgotten about him. So we would like to make this commitment also on his behalf. Memory needs to be kept, but his commitment to the youth of this area.
The land my grandfather inherited from his family is in the area of Kopai and Irupale, and we are working together with the Pradesha Sabha to try and identify suitable area for this project. The importance of this location is that it will help to spread the benefits also to other areas surrounding Jaffna town. And it's near the college. We have the College of Education here, we have the Teacher Training College here, and we have a greatly impoverished population also, that many people have gone overseas from this area, as we know, and we need to make sure that the opportunities also are spread evenly across the region, and that is my interest as well to this project. நான் எந்த யோசனை எந்த நோக்கம் இது ஒரு பயிற்சிக்காக இருக்கிற நிலையம் மட்டும் இல்லை, இது ஒரு லைக் அ big complex. This has to cover all types of sports, all types of opportunities. It's not only for training. It has to be able to bring together all sports people interested in developing the sports, but also other youth coming in to help and to be part of this whole project. And that is my interest, and that is what I want to try and find, help to find the project, the funds, the everything, to see whether we can make this happen, because it's very important. இது யாழ்ப்பாணம் என்று சொல்கிறது எல்லாருக்கும் உலகத்தில் யோசனை இருக்குது. யாழ்ப்பாணம் என்றால் யாழ்ப்பாணம் டவுன் என்று மட்டும்தான் யோசனை இல்லை. யாழ்ப்பாணம் என்றால் முழு பகுதி என்று தான் உலகத்தில் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி என்றால் நாங்கள் ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மட்டும் யோசிக்காமல் முழு டிஸ்ட்ரிக்டும் பார்த்துட்டு ஒரு சூட்டபிள் இடத்தை நாங்கள் காண இருக்குது, ரைட்? So that's what we have to do, and that's my interest in joining with this, is to make sure that this happens. Right. But இந்த request நாங்கள் காணி தேடி தந்தால் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட், எல்லா விளையாட்டாளர்களும் வந்து சேர்ந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நல்லா சிறப்பாக செய்ய வேணும். அப்படி தான் நாங்கள் கேட்கோம்.